வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1ல ஒர்க் பேக் கொஸ்டின் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுல வந்து பார்ட் 3. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "The weld identified as W5 is to be made in production. A concession has been made to change the material thickness to 12 mm. WPS are available to cover the range. How many of the welder qualification would still be valid?" அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெல் ஜாயிண்ட் WF அதை வந்து ப்ரொடக்ஷனில் வந்து வெல் பண்ண போகிறாங்க. இதை வந்து வெல் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன வந்து அங்கே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. அந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, திக்னஸ் வந்து 10 mmல இருந்து இந்த H1 H2 வந்து இது பார்த்தீங்கன்னா 10 mm 10 mmலேருந்து 12 mm வந்து மாற்றிருக்காங்க. சரிங்களா, அங்கே வந்து அந்த ரேஞ்சை கவர் பண்ணுறதுக்கு WPS அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஹவு many ஆஃப் த வெல்டர் குவாலிஃபிகேஷன் would still be valid. இப்போ வந்து நம்மளுக்கு 4 வெல்டர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி, ஸோ எந்த சர்டிஃபிகேட்டில் உள்ள வெல்டர் வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து வெல்ட் பண்ணலாம், குவாலிஃபைடு, அதை வந்து பார்க்கணும். சரிங்களா, ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக பார்க்கணும். இப்போ 4மே பண்ண முடியும்னா 4, அதுக்கு தான் ஆன்சர் 4. இப்போ 2 தான் 2 வெல்டர் தான் அடிக்க முடியும்னா 2, ஒரு வெல்டர் தான் அடிக்கணும்னா 1. ஸோ அடிக்க முடியாதுன்னா அது நன். ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 4, நன், 2, 1. சரிங்களா, ஸோ இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா H1 to H2. ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா RSJ S275J2. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீம். இது வந்து I செக்ஷன் பீம் இல்லைன்னா H செக்ஷன் பீம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து I செக்ஷன் பீம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ I செக்ஷன் பீம். ஸோ இப்படி தான் வந்து வெல்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில்லட் வெல்டு. சரிங்களா, ஸோ எந்த வெல்டரு ஃபில்லட் வெல்டில் குவாலிஃபைட் ஆகிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த EX1 இந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா பாப் ப்ரூஸ் இவர் தான் வந்து வெல்டர். ஓகேங்களா, இவர் வந்து பட்வெல்ல குவாலிஃபை ஆயிருக்காரு. ஸோ ரேஞ்ச் ஆஃப் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பட்வெல் ஒன்லி, ஒரு பட்வெல் மட்டும்தான் வந்து வெல்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு அங்கே வந்து வெல்டு ஜாயிண்டில் W5ல வந்து இருக்கிறது வந்து ஃபில்லட் வெல்டு. ஸோ அதனால இவர் வந்து வெல்ட் பண்ண முடியாது. அடுத்து EX2, இது வந்து வெல்டர் நேம் வந்து ஸ்டெல்லா ஸ்மித். இவர் வந்து செஸ்ட் பீஸில் வந்து பட்வெல் அடிச்சிருக்காரு. ரேஞ்ச் குவாலிஃபைட் வந்து பட்வெல் ஒன்லி. ஸோ இவங்களும் வெல்ட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா EX3. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்டர் நேம் வந்து அனதர். இவர் வந்து செஸ்ட் பீஸில் வந்து பட்வெல்ல குவாலிஃபை இருக்காரு. ரேஞ்ச் ஆஃப் குவாலிஃபிகேஷன் பட்வெல் ஒன்லி. அடுத்து வந்து EX4, இவங்க வந்து பி ஹோல்னஸ் வெல்டர் நேமு. இவங்க வந்து பட்வெல்ல தான் வந்து டெஸ்ட் பீஸில் வந்து வெல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் குவாலிஃபிகேஷன் பட்வெல் ஒன்லி. ஸோ EX3யும் EX4ம் பட்வெல் மட்டும் தான் அடிக்க முடியும். நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட் வந்து ஃபில்லட் ஜாயிண்ட். சரிங்களா, ஸோ ஃபில்லட் வெல்டு. ஸோ இதில் வந்து எந்த வெல்டர் குவாலிஃபிகேஷனுமே வந்து நம்ம அந்த ஜாயிண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அந்த வெல்டர் வந்து இந்த வெல்டு ஜாயிண்ட்டை அடிக்க முடியாது ப்ரொடக்ஷனில். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பி தான், நன். எந்த வெல்டருமே வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து வெல்ட் பண்ணுறதுக்கு குவாலிஃபைடே இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ ACD தப்பு. புரிஞ்சுச்சா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா WPS 11 has no value recorded for ROL. How could the omission of ROL influence the weld quality? சரிங்களா, இந்த WPS 11 இந்த WPSல ROL வேல்யூ வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணல. சரிங்களா, இப்படி நம்ம ஒமிட் பண்ணுறதுனால வெல்டு குவாலிட்டியை வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? ஸோ வெல்டு குவாலிட்டியை எப்படி வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், இதை தான் வந்து கேட்டிருக்காங்க. அதை ஒமிட் பண்ணுறதுனால
எப்படி வந்து அந்த வெல்ட் குவாலிட்டிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ஓஎல்னா என்ன அப்படின்னா, ரன் ஆஃப் லென்த் இல்ல ரன் அவுட் லென்த் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஒரு வெல்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு எண்ட்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு எண்ட்ல முடிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆஃப் லென்த் ஆர் ரன் அவுட் லென்த் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? இத நம்ம வந்து இந்த டிராவல் ஸ்பீடு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வெல்ட் பண்ணியிருக்காங்க அந்த டயத்துக்கு. சரிங்களா? லென்த் ஆஃப் வெல்ட் பை த வெல்டர் டிவைடட் பை டைம் டேக்கன். சரிங்களா? ஒரு பாஸ வந்து ஃபுல்லா அடிக்கிறாங்கல்ல, ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட் சர்க்கம்பரன்ஸுக்கு. ஸோ இங்க ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் திரும்ப அதே பொசிஷன்ல வந்து முடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து லென்த் ஆஃப் த வெல்டு. சரிங்களா? ஸோ அதான் வந்து ரன் அவுட் லென்த். ஸோ டிராவல் ஸ்பீட் மெஷர் பண்ணும்போது லென்த் ஆஃப் த வெல்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ ஆர்ஓஎல் வேல்யூ வந்து நம்ம வந்து டைரக்ட்டா வந்து டிராவல் ஸ்பீட்லயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம்னா, ஆர்ஓஎல் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்ல. ஸோ ஆர்ஓஎல் வந்து டைரக்ட்டா வந்து வெல்ட் குவாலிட்டிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஸோ இங்க வந்து நம்ம வந்து டிராவல் ஸ்பீட் மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா, அதுவே வந்து உங்களுக்கு வந்து சிமிலரா ஒரு கண்ட்ரோல் மெஷர் தான். சரிங்களா? அந்த வெல்ட் குவாலிட்டிய வந்து பாதிக்காம பார்த்துக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ அததான் வந்து இந்த ஆப்ஷன்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனா வந்து பார்ப்போம். ஸோ எந்த ஆப்ஷன் வந்து இந்த ஆர்ஓஎல் எதுக்கு சூட்டபிளா இருக்கு? ஸோ எமிட் பண்ணாலும் எப்படி வந்து அந்த வெதர் குவாலிட்டிய வந்து இந்த வெல்ட் குவாலிட்டிய வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஆர்ஓஎல் இஸ் அப்ளிகபிள் ஃபார் குளோபல் டிரான்ஸ்ஃபர். ஸோ வில் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் வெல்ட் குவாலிட்டி. ஆக்சுவலா வந்து இந்த ஆர்ஓஎல் வந்து டைரக்ட்டா வந்து வெல்ட் குவாலிட்டிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஏன்னா, இத வந்து இந்த ஆர்ஓஎல்ல வந்து நம்ம வந்து டிராவல் ஸ்பீடு மூலியமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம். ஸோ அதனால இது வந்து டைரக்ட்டா வந்து வெல்ட் குவாலிட்டிய அஃபெக்ட் பண்ணாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆர்ஓஎல் வந்து குளோபல் டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் தான் வந்து அப்ளிகபிள்னா இல்ல. ஆர்ஓஎல் வந்து ஸ்ட்ரெய்ட் டிரான்ஸ்ஃபர், அதர் டிரான்ஸ்ஃபருக்கும் நம்ம வந்து ஆர்ஓஎல்ல கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் சிக்கு வாங்க. ஆர்ஓஎல் இஸ் ஒன்லி யூஸ்ட் வென் பைப்ஸ் ஆர் ரொட்டேட்டட். ஸோ இந்த பொசிஷனுக்கு மட்டும் தான் வந்து ஆர்ஓஎல் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த பைப் ரொட்டேட்டட் பொசிஷனுக்கு. அப்படின்னா இல்ல. எல்லா பொசிஷனுக்கும் ஆர்ஓஎல் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? அத வந்து எப்படின்னா, நம்ம டைரக்ட்டா வந்து டிராவல் ஸ்பீட வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து இந்த லென்த் ஆஃப் வெல்ட் டிவைடட் பை டைம் டேக்கனா நம்ம மாத்திருவோம். அவ்வளோதான். சரிங்களா? டைரக்ட்டா வந்து நீங்க வந்து நம்ம வந்து தனியா வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரெக்கார்ட் பண்ணலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்து டைரக்ட்டா வந்து வெல்ட் குவாலிட்டிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஏன்னா, நம்ம வந்து அத வந்து டிராவல் ஸ்பீடு மூலியமாவே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா டிராவல் ஸ்பீடு தான் வந்து வெல்ட் குவாலிட்டிய அஃபெக்ட் பண்ணும். ஸோ டிராவல் ஸ்பீட வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லென்த், ரன் அவுட் லென்த் வேணும். சரிங்களா? ஸோ டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, the heat input would subsequently exceed the values given, resulting in lower toughness value for the weld. ஸோ இந்த ஆர்ஓஎல் வந்து வெல்ட் குவாலிட்டிய எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஹீட் இன்புட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஹீட் இன்புட்ட வந்து இந்த ஆர்ஓஎல் வந்து டைரக்ட்டா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. டைரக்ட்டா வந்து அஃபெக்ட் பண்ணாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டியும் வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பி பாருங்க. The travel speed could be used to provide similar control measure for the process. சரிங்களா? இந்த ஆர்ஓஎல்ல வந்து நம்ம வந்து இந்த டிராவல் ஸ்பீட வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ டிராவல் ஸ்பீடு தான் வந்து டைரக்ட்டா வந்து இந்த வெல்ட் குவாலிட்டிய அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? ஆர்ஓஎல்ல கண்ட்ரோல் பண்றனால ஒண்ணும் நடக்காது. இங்க வந்து டிராவல் ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்றா மட்டும் தான் வந்து வெல்ட் குவாலிட்டிய நம்ம வந்து ஆ கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டியா வந்து வெல்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, the weld which is to be made between F2 and F3
is deemed as critical considering the material and limited access. Which of the following entity techniques would be the most suitable to identify the internal weld defect அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா F2 அண்ட் F3 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்கில் இந்த F2வும் F3யும் வெல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து இந்த வெல்லை தான் வந்து நம்ம வந்து என்டிடி மெத்தட் மூலியமாக செக் பண்ண போகிறோம். ஸோ F2 என்ன மெட்டீரியல் SS316L சரிங்களா. அதே மாதிரி F3 அதே மெட்டீரியல் அதுவும் SS316L. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன ஃபில்லரால் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான ஃபில்லரால் தான் ER316L அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து அஸ்டெனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அஸ்டெனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நார்மலாகவே வந்து அது என்ன நான் ஃபெரஸ், அது வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபெராமேக்னெட்டிக், அது வந்து பெராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அது வந்து காந்தம் வந்து ஒட்டாது. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா MPI யூஸிங் ஏசி யோக். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதில் நார்மலாக உங்களுக்கு வந்து சப்சர்ஃபேஸ் எஃபெக்ட் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ பட் இருந்த போதும் இந்த மெட்டீரியலில் MPI மெத்தட் சூட்டபிள் கிடையாது. இது வந்து மேக்னெட் பார்ட்டிக்கல் டெஸ்டிங், மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ்னால நம்ம வந்து டிஃபெக்டை வந்து கண்டுபிடிப்போம் அந்த லீக்கேஜ்னால. ஸோ இங்கே வந்து இது ஒட்டாதே. ஸோ அந்த இடத்துல வந்து இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இழுக்காது சரிங்களா. அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகாது. ஸோ அதனால வந்து இந்த மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ண முடியாது சரிங்களா, இந்த MPI மெத்தடு. ஸோ ஏ வந்து கிடையாது. UT யூஸிங் எ கம்ப்ரெஷன் ப்ரோப் அண்ட் ½ இன்ச் ஸ்கிப் ஸ்கேனிங் பேட்டர்ன். இப்போ இந்த கம்ப்ரெஷன் ப்ரோப் இது வந்து எப்படின்னா நார்மல் ப்ரோப், இது வந்து லாங்கிடியூடனல் ப்ரோப். இது வந்து திக்னஸை தான் வந்து நம்ம வந்து அந்த மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் அந்த கம்ப்ரெஷன் ப்ரோப். ஸோ இதை வச்சு நம்ம வந்து வெல்டு வேல்யூமில் உள்ள டிஃபெக்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் டிக்கு வாங்க RT யூஸிங் டபுள் வால் சிங்கிள் இமேஜ். ஆக்சுவலாக கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட்டட் ஆக்சஸ் தான் வந்து இருக்குது சரிங்களா. உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து அக்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சோர்ஸோ இல்லை வந்து ஃபிலிமோ நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சைடில் சோர்ஸு ஒரு சைடில் வந்து ஃபிலிமோ வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ லிமிட்டட் அக்சஸ் இருக்கிறதுனால இது வந்து பாசிபிள் கிடையாது, RT வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து RT வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா UT. இங்கே வந்து ஆங்கிள் ப்ரோப் யூஸ் பண்ணுறோம், ஃபுல் ஸ்கிப் ஸ்கேனிங் பேட்டர்ன். இப்போ வந்து ஒரு சைடு நம்ம வந்து இந்த ஃபுல் ஸ்கிப் அந்த ஸ்கேனிங் பேட்டர்ன் யூஸ் பண்ணோம்னா, ஆங்கிள் ப்ரோப் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக வந்து என்டையர் ஏரியாவே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஒரு சைடுலேருந்து. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான சூட்டபிள் என்டிடி மெத்தட் இந்த F2 அண்ட் F3 இது ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த வெல்லுக்கு ப்ராப்பரான என்டிடி மெத்தட்னா இந்த UT யூஸிங் ஆங்கிள் ப்ரோப் வித் ஃபுல் ஸ்கிப் ஸ்கேனிங் பேட்டர்ன். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா WPS-22 is to be used for production welding. Which of the following would be permissible? இந்த WPS-22 இது வந்து ப்ரொடக்ஷன் வெல்டுக்கு இந்த யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து கீழே கொடுத்துருக்க அந்த 4 ஆப்ஷனில் எது வந்து நம்ம மாற்றினாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் would be permissible? எது வந்து மாறினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுதான் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்ப்போம். ஸோ ஜாயிண்ட் பெவல் ஆங்கிள்ஸ் could be increased. பெவல் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணால் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து மாறுமா, ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் மாறுமா, ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணுமானா அது வந்து அஃபெக்ட் பண்ணாது. உங்களுக்கு வந்து ஆங்கிள் மாறினாலும் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா வேல்யூம் வந்து அந்த வெல் மெட்டல் வேல்யூம் டெபாசிஷன் வந்து உங்களுக்கு அதிகமாகலாம். ஓகேங்களா. அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அஃபெக்ட் பண்ண
வாய்ப்புகள் இல்ல. இது வந்து நான் எசென்ஷியல் வேரியபிள். இது மாறுனாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரச்சனை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ 2வது ஆப்ஷன் பார்ப்போம். த ப்ரொசீஜர் வுட் ஆல்சோ கவர் ப்ராசஸ் 1 to 1. ஸோ ஆக்சுவலா இந்த ப்ரொசீஜர் WPS நம்பர் 22 இது பார்த்தீங்கன்னா மேக் 135 வெல்டிங் ப்ராசஸ் அதில தான் வந்து நம்ம வந்து இந்த WPSஐ வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ள தான் வந்து இந்த WPS வந்து குவாலிஃபைட். ஸோ இத வந்து மாத்தி 1 to 1 ப்ராசஸ் சா ஸோ இதில வந்து வெல்ட் பண்ண முடியுமா? அப்படின்னா முடியாது. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து 135 இந்த மேக் ப்ராசஸை மட்டும் தான் கவர் பண்ணுது. 1 to 1 ப்ராசஸை கவர் பண்ணல. ஸோ ஆப்ஷன் பி வந்து கிடையாது. ஸோ இது வந்து அக்செப்டட் கிடையாது. ஸோ ப்ராசஸே மாத்துறோம். ஸோ ப்ராசஸே மாறுது. ஸோ இது வந்து எசென்ஷியல் வேரியபிள். ஸோ இத வந்து நம்ம மாத்துனா அலவுட் கிடையாது. சரிங்களா? ஸோ பி வந்து கிடையாது. அடுத்து வந்து PWHC should be added after the welding to reduce the both distortion and residual stress. ஆக்சுவலா வந்து இங்க வந்து இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து PWHD வந்து மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? ஸோ மென்ஷன் பண்ணல. PWHD வந்து நம்ம வந்து பண்ணணும். ஷுட் பி ஆடட். நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஆஃப்டர் வெல்டிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ PWHDயும் நம்மளுக்கு வந்து ஒரு எசென்ஷியல் வேரியபிள். ஸோ PWHD பண்ணா PWHD வந்து பண்ணணும் ப்ரொடக்ஷன்ல. ஸோ WPSல PWHD மென்ஷன் பண்ணல. ப்ரொடக்ஷன் வெல்டிங்ல வந்து பண்ணணும்னா பண்ணக்கூடாது. ஏன்னா WPSல மென்ஷன் பண்ணல. ஸோ எசென்ஷியல் வேரியபிள். ஸோ இத நம்ம ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? பெர்மிசிபிள் கிடையாது. பெர்மிஷன் கிடையாது இத மாத்துறதுக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டபுள் சைடட் வி பட் வித் ஸ்டாக்கர்ட் வெல்ட் பேட்டர்ன் குட் பி யூஸ்ட். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து இந்த அந்த குரூ டிசைன் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து மாத்தக்கூடாது. சரிங்களா? இப்ப என்னன்னா, எப்பல்லாம் வந்து இந்த இம்பாக்ட் ஹார்னஸ் ரெக்யர்மென்ட் இருக்கோ, அப்ப வந்து மல்டி ரன் டெபாசிட்லேருந்து சிங்கிள் ரன் டெபாசிட். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிங்கிள் ரன் ஒன் சைடில் அடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி வைஸ் வெர்சா இந்த மாதிரி அலோடு கிடையாது. ஸோ இந்த குரூ டிசைன் வந்து உங்களுக்கு வந்து அந்த குரூ டிசைன் வந்து மாறக்கூடாது. ஸோ அதுவும் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. இப்போ வந்து இந்த ஜாயிண்ட் பெவல் ஆங்கிளை மாற்றுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அது வந்து பெர்மிசிபிள். அதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சா? இதுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த 4 கொஸ்டின் ஆன்சரு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.